कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहंतारं वन्दे लंका भयंकरम् अंजिले ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். அஞ்சு முகப்பாட்டது கொண்டடி பரவி அஞ்சு முகத்தனுமன் தன் அருள் பெறுவோம். அஞ்சு புலனிரட்டை ஆண்டு நிறைவுடனே அஞ்சு நிலைகள் அழிப்போம் அவனிலே. गौरी वाके हनुमान सजयति भगवान पंचवक्त्राख्ययुक्तः गौरी कांतावतारः कपिकुलतिलकः पंचवक्त्रस्वमूर्तिः. गौरी पृष्ठेन सूक्तं रघुकुलतिलक प्रेष्ठनाम्नः प्रभावम् गौरी भ्रातुर्गिरीन्दोः उपचरणमुखैः ख्यापयन् पालयन्नः. वेद वेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये विरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्. अग्रे पादुकया दयाभ्यधिगया पार्श्वेऽपि भूमि भुवा वायोरात्मभुवा पदाम्बुजयुगीं सङ्गृह्णता सादरम्. छत्रं चामरयोर्युगं च वहता भ्रातृत्रयेणावृतम्. सर्वत्रापि नरस्य वानरगणैः रामं भजे श्यामळम्. हरिः ओम्. यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमोस्तोतारः पूर्यं यथा विदर्तस्याम् गर्भगोहभिषापि पर्तना आस्य जानन्तो नाम चिद्विभक्तना. बृहत्ते विष्णो सुमतिं भजामहे इन्दुणै पदुमत्तलर्महळ तनक्कुमिन्बन् நற்புவிதனக்கிறைவன் தன் துணையாயர் பாவைன பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை. பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்கும் என் துணை என் துணை என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. प्रेयस्या पद्मजायाः मधुर सहचरं साधु भूमीश्वरं तम स्वप्राणाभीरवंश्याः प्रभुमथ च तथा शेष सर्वासहायं. पञ्चानां पाण्डुजानां मुखज वचन दौत्यकृत्ये चरन्तं मत्साहाय्यं दधानं मदिन कुलपतिं கைரவிண்யாமபஷ்யம். மாலுங்கடலார மலைக்குவடிட்டன கட்டி வரம் உருவமதிசேர் கோலமதிளாய இலங்கை கடப்படை தொட்டு ஒரு காலமரிலதிர காலமிதென்றயன் வாழியினால் கதிர்நீள் முடி பத்து மறுத்தமரும் நீலமுகில் வண்ண நமக்கிறைவர்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேனமேவாஜினீவதி
முகமந்தி சரஸ்வதி தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி புருஷே ச அப்ரதித்வந்த்வஹ ஷரைனஞ்சகிராவணிம் ததோ ராவணநீதாயாஹ சீதாயாः சத்ருகர்ஷணः ஏஷ பதமன்வேட்டும் சரணாச்சரிதே பதி. நமசதசே ஏதர்கி பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ அணிமாமலவங்கே சமேதஸ்ய நீர்வண்ண சுவாமினः பரயா கிருபயா ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் ஸ்ரீமத் பஞ்சமுகாஞ்சனேய சந்நிது தாவத் ஸ்ரோதும் சமாகதேभ्यः சமேभ्यः सर्वेभ्यः आस्तिक महाजनेभ्यः सुस्वागतं वाचं परिसमर्प्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः इमं पंचदिन पंचमकांड प्रवचनं पंचमुखांजनेय सन्निधौ संप्रति आरभे. பெரியோர்களே, நம்ம ஆஞ்சநேயர் பஞ்சமுகாஞ்சநேயர், அவருடைய வைபவம் எல்லாம் சொல்லக்கூடியது ராமாயணத்துல 5வது காண்டமான சுந்தர காண்டம். ஆழ்வார் ஒரு பாட்டு பாடினார். குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடுமினே, கூட்டம் கூட்டமாக இதை அனுபவியுங்கள்னு சொன்னார். குழாங்கள் பேரரக்கன் வீய முனிந்தவனை, கூட்டம் கூட்டமா பலத்தை வச்சிருந்த ராவணன், எவ்வளோ பெரிய எத்தனை தொண்டர் படை மூலபலம், இது கணக்கே சொல்ல முடியாத தொண்டர்கள், அப்பேற்பட்ட மெய்க்காப்பாளர்களோடு கூடியிருந்த ராவணனை சமரித்த ராமபிரானுடைய வைபவத்தை நீங்கள் நான் பாடின இந்த திருவாய்மொழி பாட்டை வைத்து கொண்டு கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் தன் விருப்பத்தை தெரிவித்தார். ஒரு பதிகத்தை பாடிட்டு எதுக்கு ராமபிரானை பற்றி சொல்றாருன்னு கேட்டான். ராமாயணத்தை எப்படி கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் கேட்பார்களோ அப்படி கேட்க வேண்டும். ராமாயணத்துக்கு எனக்கு கூட்டம் வரும். ராமாயணம் முழுக்க உபன்யாசம் பண்ணும் பொழுது நவாகம் பண்ணுவோம். சாதாரணமாக எல்லாருக்கும் டைம் கிடையாது. இப்போது டைம் எல்லாம் டிவி ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து பாட வழியே இதுக்கு முன்னாடி உட்கார மாட்டான். அதுக்காக தான் நான் ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்க்ரீன் இருக்குங்களா வாங்குவோன்னு. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ராமாயணம் 27 நாளில் உபன்யாசம் பண்ணியிருக்கோம். புனர்வசு ராமாயணம் இப்போ கேள்விப்படுறதே இல்லை, எங்கேயும் நடக்கலை. ஒரு புனர்வசுக்கு ஆரம்பித்து அடுத்த புனர்வசு வரைக்கும் ராமாயண உபன்யாசம் பண்ணுறது, பிரவச்சனம் கேட்குறது பெரிய தபஸ். அதுக்கு பெரிய பலன்கள்லாம் சொல்லியிருக்கு. எனக்கு கூட முதல்ல பெண் குழந்தை பிறந்தா, பெண்ணானால பிள்ளையானால் எல்லாம் வசதி தான். இருந்தாலும் பெண் ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை, ஆஸ்தி இல்லாத போனால் அத்தியனம் எல்லாம் பண்ணணுமே, ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். அடுத்தது பொண்ணா பிறந்துட்டா என்ன பண்ணுறது? முதல்ல பொண்ணு. எங்கள் மாமியாருக்கு 4 பெண். அது வேற ஹிஸ்டரியும் டேட்டா நமக்கு கொஞ்சம் அகென்ஸ்டாக இருக்குது. என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சா திருத்தாப்பனார் சாய்ச்சார். இது 1980. இப்போ யார் உபன்யாசம் கேட்டாலும் ராமாயணம் தான் சொல்லுவேன்னு சொல்லு. ஒரு வருஷம் வேற உபன்யாசம் ஒத்துக்கூடாது. யாராவது புனர்வசு ராமாயணம் கேட்டால் கண்ணை மூடி எஸ்ன்னு சொல்லிவிடும். அதில் 2 புனர்வசு ராமாயணம் சொன்னேன். அதே மாதிரி பிள்ளை குழந்தை பிறகு ராமபிரான் கொடுத்தார். ராமாயணம் கேட்டதெல்லாம் கொடுக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த ராமாயணத்தை முழுக்க கேட்க முடியாதவர்கள் சுந்தரகாண்டத்தையாவது கேட்டால் ராமாயணம் எவ்வளோ பலன் தருமோ அவ்வளோ பலனை சுந்தரகாண்டம் தரும். ராமாயணத்தை வால்மீகி தானே இயற்றினார். அவர் காண்டங்காண்டமாக சப்டிவிஷன் பண்ணிட்டார். அதில் முதல் காண்டத்துக்கு பாலகாண்டம்னு பெயர் வைத்தார். பாலகாண்டம்னா இளமை காண்டம், ராமபிரானுடைய இளமை கால நிகழ்ச்சிகளை சொல்கின்ற காண்டம். அடுத்தபடி அயோத்தியா காண்டம் என்று 2வது காண்டத்துக்கு பெயர் வைத்தார். அயோத்தியில நடந்த நிகழ்ச்சிகள், பெரும்பாலும் அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகளை வர்ணிப்பதனால அயோத்தியா காண்டம். அடுத்தபடி அரண்ய காண்டம், பெரும்பாலும் காட்டு வாசத்துல அரண்யத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்ற. அரண்யம்னா காடு இல்லையா, காட்டுல நடந்த நிகழ்ச்சிகளை வர்ணிக்கிற காண்டம் அரண்ய காண்டம். அடுத்தபடி 4வது காண்டத்துக்கு கிஷ்கிந்தா காண்டம் என்று பெயர் வைத்தார். கிஷ்கிந்தையில் நடந்த வரலாறு, கிஷ்கிந்தை அதை சுத்திய ஏரியாலும் நடந்த வரலாறு தான் அந்த காண்டத்தில் நிறைய பேசப்படும். எண்டில் தான் கொஞ்சம் தட்சிண சமுத்திர கரையில் தெற்கு கடல் கரைக்கு வானர்கள் வர நிகழ்ச்சி வருது.
ஆகையால் நிறைய நிகழ்ச்சிகள் அந்த கிஷ்கிந்தை புறத்திலே நடந்ததுனால அதற்கு கிஷ்கிந்தா காண்டம் பேர் வைத்தார். இப்படி இந்த சீக்வன்ஸ்ல பெயர் வச்சுட்டே வந்தார். 5வது காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னு பேர் வச்சார். 6வது காண்டத்துக்கு யுத்த காண்டம். அதுல யுத்த தேர்ச்சியே சொல்றார். அதோட பட்டாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. சரி, வால்மீகியே சுந்தர காண்டம் பேர் வச்சார். மற்ற காண்டத்தோட இந்த காண்டத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, லிட்ரேச்சர்ல ஒரு விஷயம் சொல்ல, அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் லிட்ரேச்சர்னு வந்தா, இலக்கியம்னு வந்தா அது எப்பொழுதும் காதல்ல தான் நிற்கும். இந்த காதல் அதை பற்றி தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எழுதலாம், படிக்க வைக்கலாம். அதில் ஸ்ருங்காரம் அதுதான் இலக்கிய சுவையில தலை சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருங்காரமா காதல் வர்றது. காதலனும் காதலியும் பிரிஞ்சு இருக்கிறச்சே அந்த காதலனுக்காக காதலி உருகுகிறாளே, அந்த பேத்தாஸ், அதுதான் உயர்ந்த சுவை லிட்ரேச்சர்லன்னு சொல்லிட்டான். எல்லா கவிகளும் அதான் பண்ணுவான். வால்மீகி பகவானும் அதை யூஸ் பண்ணிடுற. ஆதிக்கவி அவர் தானே. இந்த ராமனை விட்டு பிரிந்து லங்கையில தனிச்சிறைன்னு சொல்லக்கூடிய ஜெயில வாடின சீதை ராமனுடைய பிரிவு தாங்காமல் எப்படி துடிச்சாள், எப்படி வருத்தப்பட்டாள், எப்படி கதறினாள், எப்படி கலங்கினாள், இதையெல்லாம் வர்ணிக்கிற போர்ஷன் ராமாயணத்துல இது. ஆகினால் லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் பெஸ்ட் காண்டம் அப்படின்னு அவன் எழுதிட்டு போயிட்டான் லிட்ரேச்சர்கார். இன்னும் சில பேர் சொன்னா இல்லை இல்லை இதுதான் வால்மீகி கவனம் பியூட்டிஃபுல் ஆகுது. ஏற்கனவே கோசாலை உபன்யாசிலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறது. வால்மீகிக்கு மற்ற காண்டத்தை விட சுந்தரகாண்ட ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். படிச்சவா பாராயணம் பண்ணவாளுக்கு தெரியும். சுந்தரகாண்ட ஸ்லோகத்தினுடைய பியூட்டி என்னன்னா, ஒரு ஸ்லோகம் சொல்றேன் கேளுங்க சாம்பிளுக்கு. சிம்ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தஹ சிம்ஹோ யதா மந்தரகந்தரஸ்தஹ வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தஹ சந்திரோபி பப்ராஜ ததம்பரஸ்தஹ. அதாவது அனுமார் லங்கையில் உள்ள லங்கினி அடிச்சுட்டு உள்ள போறார். அப்போ லங்கால ஸ்ட்ரீட் லாம்பெல்லாம் எரியுமா, ராத்திரிலாம் வந்திருக்காரு இவர். அங்கங்கே சில லைட் இருக்கு. நம்ம ஊர் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி மாதிரி அமாவாசை இல்லை, அதுக்கு நல்லா போடணுமே, அதனால லைட்டு நல்லா போட்டுருக்கேன். அமாவாசைன்னு இவாள லைட் அடிச்சிருவா. ஆனால் அன்னைக்கு நல்ல பௌர்ணமி, மேலே சந்திரன் இருக்கான். சந்திரோபி சாச்சிவிய விவாசிய குருவன். ஆஞ்சநேயருக்கு தேடுவதில் நல்ல வெளிச்சம் வேணும்னு அவருக்கு உபகாரம் பண்ணுவது போல சந்திரன் வானத்திலே ஜொலிச்சான்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்ப அந்த சந்திரனை வர்ணனை பண்ற. சந்திரன் எப்படி இருந்தான்? வானம், வானவெளியில சந்திரன் இருக்கான். அவனை பார்த்தா அவனுடைய கிரணங்கள், வெள்ளி கிரணங்கள் கம்பி மாதிரி இப்படி வர்றது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தஹா, வெள்ளி கூண்டுக்குள்ள அடையப்பட்ட ஹம்சம் போல இருக்கான். இமேஜின் பண்ணேடா, வானத்தில் உள்ளாவிய சந்திரன் வெள்ளியினாலேயே பண்ணப்பட்ட ஒரு கூண்டுல ஒரு அன்னம் இருந்தால் எப்படி இருக்குமா? வெள்ளை வெள்ளையர் சந்திரன் அன்னம் போல இருக்கான். அவருடைய கிரணங்கள் கம்பி போல இருக்கு. அதை பார்த்தா ஒரு வெள்ளி கூண்டுக்குள்ள அடைப்பட்ட ராஜஹம்சம் போல இருக்கான். ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தஹா. அந்த உபமானம் கொடுக்கலதான் கவிஞன் வரான். ஒரு கவிதையில உபமானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி உபமானம் கொடுக்கணும்னு தெரியணும். போஜன் ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவன் கவிஞர்களுக்கு நிறைய பணம் கொடுப்பான். வேத பாராயணம் பண்ண வந்தவாளுக்கு சுமாரா கொடுப்பான். அவன் பாவம் படிக்கிறா பெரியவன்னுவான். அந்த வேத பாராயணம் பண்றவாள்லாம் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான், இவன்களுக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னா, அவன் ஸ்லோகம் எழுதுறா. யார் எங்க எழுதுற? புதுசா ஒரு கவிதையை படிச்சுடுவான்ட்டான் போஜராஜனுடைய ஒரு அசிஸ்டன்ட். உடனே இவன் புதுசா கவிதை எழுத அந்த கரபாடிகள்லாம் சேர்ந்து உக்காட்டான். கூட்டணி முயற்சியா பண்ணிடுவோம். ஆனால் கூட்டணியா பண்ணினா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றது இதுல பெரிய கூட்டணி. எல்லா கரபாடிகளும் உட்காந்துருக்கான். என்ன கவிதை எழுதலாம்னா, அவன் வெள்ளேந்தியான மனுஷனை அத்தியனம் பண்ணுவான். ஒருத்தர் சொன்னார், ராஜா எங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுன்னு கேட்போம். ராஜா சமாராதனை பண்ணு, அவளை தான் பிராமணா போஜன பிரியா, சமாராதனை பண்ணு. அப்படியா? போஜனம் தேகி ராஜேந்திரா அப்படின்னு ரிக்வேத கரபாட்டி ஒரு ஸ்லோகம் ஒரு அடி கொடுத்தார். போஜனம் தேகி ராஜேந்திரா. ராஜா
தலை சிறந்த ராஜாவே எங்களுக்கு சாப்பாடு போடு. மேட்ரு முடிஞ்சுடுது. ஏன்னா அதான் கவிதையே முடிஞ்சு போச்சே, இது கவிதை அப்படின்னு அவளுக்கு ஒருத்தர் கேட்டா, சரி கொஞ்சம் ஆட் பண்ணியா அப்படின்னா என்ன பண்ணலாம், சமன்விதம் அதுக்கு சொரம் போட்டு சொல்லிட்டாவா, நெய் பருப்பு போட்டு சாப்பாடு போடு. முதலடி எழுதியா எடுத்து இன்னும் 2 அடி பாக்கி இருக்கு, அப்பதான் அந்த கவிதை முடியும். 32 எழுத்து இருக்கணும் அந்த கவிதையில, 16 எழுத்து பண்ணிட்டா. சுமார் ஒரு அரை மணி பாடுபட்டு பண்ணிட்டாத. ஒரே கூட்டம் கனபாடி எல்லாம் உட்காந்து கவிதை எழுதுறா. ரூம் போட்டு திங்க் பண்ற மாதிரி ஏதோ வேத பாடசாலை உட்காந்து கவிதை எழுதுறாவா. அந்த பக்கமா காளிதாசன் போனான். அவ்வளோ பெரிய கனபாடிகள் கூட்டம், ரொம்ப கட்டம் வரவழிக்கிறதேப்பா. இத்தனை மகான்கள் இருக்காளே. நான் ஆரம்ப காலத்துல சிவா விஷ்ணு கோயில் உபன்யாசம் பண்ணுவேன். பண்ண வரைக்கும் ஒரே கூட்டமா இருக்கும். சிவா விஷ்ணு கோயிலில் நலச்சரித்திரம், ஒரே சாஸ்திரிகள் 60-70 சாஸ்திரிகள் உட்காந்துருப்பா. போறச்சே ஆனந்தமா இருக்குமா, இப்பவே இவ்வளவு பேர் இருக்கா, நம்ம கதை கேட்டு நிறைய வந்துருவான்னு. அவள் எல்லாரும் உட்காந்துருப்பா. ஸ்லோகம் ஆரம்பிச்சும் எழுந்து போயிடுவா. ஏன் சுவாமி நன்னா இல்லைன்னு போடுற, இல்லை சுவாமி அவள் மீட்டிங் நடக்கிற இடம், அவள் கிளைண்ட் எல்லாம் பார்த்துட்டா, அவள் பிசினஸ் அவர் முடிவு போச்சு, இனிமேல் அவன் ஏன் வெயிட் பண்ணுறா போதும். அப்படி அவளை கோஷ்டியாக பார்க்குறதே கஷ்டம். இவ்வளோ பெரிய குழுவாக இருக்காளுன்னு காளிதாசன் விழுந்து வணங்கினான். இவனை கேட்போம்னா என்ன, நாங்கள் ஸ்லோகம் எழுதியிருக்கோம் காளிதாசா, வெரி குட், நல்ல விஷயம். பாதி தான் எழுதியிருக்கோம், மீதி பாதி கடலை தாண்ட முடியலப்பா, நீ கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன். அத்த போய் ராஜா கிட்ட சொன்னா, உங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு எழுத்துக்கு 1,00,000 காசு கொடுக்குறான். நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுருக்கோம்னா, வாஸ்தவமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான். என்ன எழுதிக்கல கவிதை சொல்லுங்கள். அரை மணி பாடுபட்டு நாங்கள் கூட்டணி முயற்சியில் போஜனம் தேகி ராஜேந்திரா கிருதசூப சமன்விதம்னு சொல்லியிருக்கோம்னா, காளிதாசன் எப்படி இருப்பான் மனசுல, சிரிச்சிருக்க மாட்டான் உள்ளுக்குள்ள. ஒரு கவிதைன்னு சொல்லி ஒத்துரம் பண்றீங்களே. ஆனா காளிதாசன் என்ன பண்ணான், நீதி பாதியை பண்ணி கொடுன்னா, இதோ பண்றேன் சுவாமின்றான். மாஹிஷன் சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததி எடுத்து கேட்டால நீங்க, உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, கவலைப்படாதுங்க. முதலடி எப்படி இருக்கு, போஜனம் தேகி ராஜேந்திரா கிருதசூப சமன்விதம். பின் 2வது அடி பண்றான், மாஹிஷம் சரச்சந்திர சந்திரிகா தவளந்ததி. பருப்பா எடுத்து நெய்யா எடுத்து சாதம் ஆயிடுத்து. அப்புறம் பிராமணர் என்ன வேணும், தயிர் சாதம் தான். மோர் சாதம்னே பேர் இல்லையா காஞ்சிபுரம் வண்டிக்கு, மோர் சாதம் வண்டி வருது. சாம்பார் சாதம் மோர் சாதம். என்ன போடுறது அப்படின்னா, ஒரு தயிர் ராஜா போடும். அது சாதாரணத்தில் எருமத்தயிர் போடணும். அந்த எருமத்தயிர் வெள்ளவெளேர்னு இருக்கணும். எப்படி வெளுப்பா இருக்கணும், பனி இல்லாத சரத்காலத்துல பௌர்ணமி சந்திரன் எப்படி வெள்ள வெள்ளையர் இருப்பானோ அப்படி வெளுப்பா இருக்கக்கூடிய தயிரோட கூடிய சாப்பாடு போடணும். கிளம்பிட்ட போயிட்டு வச்சுமா வச்சுக்கோங்க. அரை மணி பாடுபட்டோம். இந்த மணினா ஒரு 2-1/2 நிமிடத்துல கொண்டு 2வது எழுதிட்டு போட்டான். காளி மகாதேவி காளி தேவி காளிகா தேவி அனுகிரகம் தான் உண்டாவா. சரி நொற்று பண்ணிட்டான். அவளை நொற்று போடுறது ரொம்ப ஈஸி. ராஜாவை பார்க்க மறுநாளைக்கு வந்து கூட்டமா வேத பாராயணக்காரா வந்திருக்கா, வேதவல்லாரர்கள் வந்திருக்காருனா, நம்ம ஒன்றும் பாராயணத்துக்கு கூப்பிடலையேப்பா, எதுக்கு வந்திருக்கா ராஜா கேட்டான். இன்னொரு ராஜாட்ட ஸ்லோகம் வாசிக்கணும். 500 பேரா ஸ்லோகம் வாசிக்க போறா அப்படின்னு சொல்றா. சரி வர சொல்லிவிட்டான். மரியாதையா அவளெல்லாம் இடக்கிறத போட ஏற்பாடு பண்ணு. வாங்க மகான்களே என்ன வேணும்னா, நாங்கள் ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறோம், அதுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணணும். சரி வாசிக்கிட்டான். போஜனம் தேகி ராஜேந்திர கிருதசூப சமன்விதம் அப்படின்னு தள்ள கையை வச்சுட்டான். இத்த கூட கவிதைன்னு உணர்ந்து கொடுத்துட்டாளே அப்படின்னா உடனே 2வது அடி சொன்னான், மாகிழம் சந்திர சந்திரிகா தவளந்ததி ஹான்னு எழுதுனான். கனபாடிகள் உண்மையை சொல்லுங்க, பின்னாடி யாரும் எழுதி கொடுத்தார்? கனபாடிகள் அத்தனை பேர் சொல்லா பொய் சொல்ல மாட்டாங்க மகான்கள். எங்களுக்கு எழுத வரல ராஜா, நீ எங்களுக்கும் கொஞ்சம் தான் காசு தர. ஸ்லோகம் பண்ணா ஒரு எழுத்துக்கு 1,00,000 ரூபாய் தரடி. நாங்கள் அத்தனை பஞ்சாதி சொல்றோம், ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் சொல்றோம், எங்களுக்கு ஏதோ 1000-2000 சம்பாவனை பண்றேன். அதனால நாங்கள் ஸ்லோகம் எழுதி வரலான்னு ஆசைப்பட்டோம். முதல் பாதி கஷ்டப்பட்டு எழுதினோம். அதுதான் தெரியறதே, அதுக்கே உங்களை பனிஷ் பண்ணுட்டான். ராஜா கோச்சிக்கப்படாது. பின்பாதி காளிதாசன் கேட்டோம் எழுதி கொடுத்துட்டான். யாராங்க அப்படின்னா அக்ஷர லட்சம் கொடுத்துட்டா. பின்பு 500 பேர் இருக்காளே, பிரிச்சு பால 16 லட்சம் தான் கிடைக்கும். 16 ரூபாய் 500 பிரிச்சா என்ன கிடைக்கும்னா, சரி போடுறா அக்ஷர கோட்டி கொடுத்துட்டு போட்டு. பின் ஸ்லோகம் ஸ்லோகம் எதுக்கு சொல்றது, உபமானம் கொடுக்கறதா அது போயிட்டு வெளில நமக்கு சொல்ல தெரியணும். உபமானம்
இப்போ சொல்றார் பாருங்க வால்மீகி, ஒரு உபமானம் சொன்னார், சந்திரன் நிறுத்தினார். வெள்ளி கூண்டுக்குள்ள அடையப்பட்ட அன்னப்பறவை போல வானத்திலே சந்திரன் இருந்தான். சிம்ஹோ யதா மந்தரகந்தரஸ்தகா, மந்தர குகையில சிங்கம் இருந்தா அப்படி இருக்கும், அப்படி காம்பீரியத்தோட. முதல்ல கலருக்கு சொன்னார், இப்போ மிடுக்குக்கு சொல்றார். மிடுக்கு எப்படி இருந்தது? மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் போல இருந்தான். மிடுக்க சொல்லிட்டார். அப்புறம் பார்த்துட்டே இருந்தா ஆனந்தமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். நல்ல வீரன், ஹீரோ, அவன் மதம் பிடிச்ச யானை மேல உட்காந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி வந்தான். வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தா சந்திரோ பிப்ராஜ ததம்பரஸ்தா, அப்படி வானத்திலே சந்திரன் உலாவன். பசங்கள்லாம் ரெண்டு சைலன்சர் போட்டு பயங்கரமான ஸ்கூட்டர்ல அப்படி 2 கை விட்டுட்டு ஃபில்ம் காட்டிட்டு போற ஹீரோ எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்தாங்கிறாரு. வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தா சந்திரோ பிப்ராஜ ததம்பரஸ்தா. இதுதான் சுவாமி சுந்தரகாண்டம். இப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸ்லோகம்.